அடுத்து எக்ஸாம்பிள் 1.9 பார்க்கலாம். நம்ம 1.7ல் வந்து கம்யூட்டேட்டிவ் மற்றும் அசோசியேட்டிவ்ங்கிற 2 ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் 1.8ல் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அந்த அடிட்டிவ் இன்வெர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பண்பு படிச்சிருந்தோம். இதில் வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 6 ஈக்குவேஷனில் எந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 4 பண்பு படிச்சிருக்கோம். இன்னும் ஒரே பண்பு மட்டும் இருக்குது, அதை மட்டும் படிச்சிருக்கோம். அந்த பண்போட பேர், அதாவது 5வது பண்புனா ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னதுன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டிம்பாங்க. இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு செட் ஆஃப் நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஒரு 2 நம்பர் எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 2 3 எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 5 கிடைக்கிது. இந்த 5 வந்து சேம் செட்டில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லுவோம். இன்னொரு 2 நம்பர் இருப்போம். 4ஐயும் 5ஐயும் எடுத்தால் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 9 கிடைக்குது. 9 வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை. ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து அடிஷனுக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்கிறது தான் அர்த்தம். இதுவே நம்ம 1 to 6ங்கிற நம்பர் எடுக்காமல் இன்டிஜர்ஸ் எடுத்தோம். அதாவது -3 -2 -1 0 1 2 அப்படியே பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடும். இப்போ இதுலேருந்து எந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்களேன். 1 கூட்டல் 2 இல்லை 1 கூட்டல் 9 இல்லை 100 கூட்டல் 1000 எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் செட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஆன்சர் இது கிடைக்கிற ஆன்சர் தான். ஸோ இன்டிஜர்ஸ் வந்து அடிஷனுக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுதான் வந்து 5வது ப்ராப்பர்ட்டியாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ படித்ததுக்குள்ள 5 ப்ராப்பர்ட்டியும் வச்சு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 1.9 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டுருக்காங்கன்னா, -45 + -12 = -57. நமக்கு -45 வந்து இன்டிஜர்னு சொல்லி தெரியும். அதுமாதிரி -12 வந்து இன்டிஜர் தான். 2 இன்டிஜர் ஆட் பண்ணும்போது நமக்கு -57 கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு இன்டிஜர் தான். இப்போ தான் நம்ம ஒரு பண்பு படித்தோம், அதாவது ப்ராப்பர்ட்டி படித்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி சொல்கிறத சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 2 இன்டிஜரை 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ஆன்சரும் சேம் செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பருக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். -57 + 7 = 7 கூட்டல் -50. இங்கே நம்ம வந்து A வந்து -15னும் B வந்து 7 சொல்லி வச்சுக்கிட்டோம்னா A + B = 7க்கு வந்து Bயும் -15க்கு Aவும் போட்டோம்னா இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.7ல் படிச்சிருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் ஞாபகம் இருக்கா? சரியாக சொன்னீங்க, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கம்யூட்டேட்டிவ். தேர்டு கொஸ்டினும் பார்க்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. -10ங்கிறது இன்டிஜரு, +3யும் இன்டிஜர் தான். அதுக்கு கிடைக்கிற ஆன்சரும் வந்து இன்டிஜராக தான் கிடைச்சிது. ஸோ தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். -7 வந்து ஏனும் -5 பின்னு வச்சுக்கிட்டா நமக்கு ஃபோர்த்து கொஸ்டினில் வந்து A + B = B + Aன்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் கொஸ்டின் மாதிரியே இருக்குது. இதுக்கான ஆன்சரும் கம்யூட்டேட்டிவ். அப்புறம் 5வது சம் பார்க்கலாம். 5வது சம்மில் A வந்து -7னும் B வந்து -4னும் C வந்து -3ன்னு வச்சுக்கிறோம். -7 ஃபஸ்ட் இருக்குது. ஸோ -7க்கு பதிலாக A போட்டுரும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே -4 அதாவது B போட்டுரும். அதுக்கப்புறம் -3 அதுக்கு பதிலாக C போட்டுரும்.
அதுக்கப்புறம் அந்த ஈக்குவல் உள்ள மாதிரி ஈக்குவல் போட்டுக்கிட்டு -7 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அதேமாதிரி A -4 -4க்கு B ப்ராக்கெட் முடிஞ்சது. -3க்கு C போட்டுரும். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1.7 படிச்சிருந்தோம். ப்ராப்பர்ட்டியோட நேம் ஞாபகா? சரியாக சொன்னீங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் 5வது சம்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 6வது சம் வந்து 0 கூட ஒரு நெகட்டிவ் நம்பரை ஆட் பண்ணுவாங்க. ஆன்சர் வந்து அதே நெகட்டிவ் நம்பர் தான் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் 1.8 பார்த்துருந்தோம். என்ன பண்பு இந்த அதாவது என்ன ப்ராப்பர்ட்டி நேம் என்னது? எஸ், கரெக்டாக சொன்னீங்க. எந்த ஒரு நம்பர் கூடயும் 0 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். அது அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இதில் சொல்லாத ஒரே ஒரு பண்பு என்னதுன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ் மட்டும் கொடுக்கல. அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு நம்பர் கூடயும் அதோட இன்வெர்ஸை கூட்டும் போது நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு 10 கூட 10ஓட இன்வெர்ஸான -10 கூட்டும் போது நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் வந்து காலேஜ் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து மறக்காமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.